டயலாக் மறந்துட்டேன். மை லார்ட். யாரை பாத்திரா லாடுன்ற? தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. இருமா மூச்சு வாங்கிக்கிறேன். ஓகே. மை லார்ட், தங்களுக்கு தெரியாத சட்டமே தெரியாது இல்ல. மை லார்ட். யாரை பார்த்து லாடுன்ற? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. இதற்கு தீர்ப்பு வழங்குங்கள். ஏன்னா என்ற அநியாயம் இது. அப்பனும் புள்ளியும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, அதுக்கு இந்த நாட்டாம பஞ்சாயத்து சொல்லுமாடா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுடா. அவளுக்கு பாடி பில்டர் மாதிரி ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கான். ஒரு நசுக்கு நசா 2 பேரும் பிதிக்கிடுவீங்க. பாவாடை நாடா வேண்டாம் இடுப்புல கட்டி சுத்துற. என்ன பஞ்சாயத்து உனக்கு சொல்லு. எனக்கு தீர்ப்பு வழங்குங்கள். என்ன பிரச்சனை சொல்ல தீர்ப்பு வழங்குன்ற? பிரச்சனை என்னன்னா 2 பேரும் லவ் பண்றோம், இவன் குறுக்க வந்து இடைஞ்சல் பண்றான். மயிலாட், நான் குறுக்க வரல, அவங்களோட விருப்பம் என்ன சொன்னாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவர் யார் நடுவில் வர்றதுக்கு? டேய் கண்ணா, யார் இந்த தம்பி உட்காந்துக்கும் போது நிக்கிற மாதிரி இருக்கிறான்? தம்பி லாடு முன்னாடி பேசுற, கொஞ்சம் ஏந்து நின்று பேசுப்பா. ரொம்ப உயரமா இருக்கு, உட்காந்துருப்பா. என்ன பிரச்சனை சொல்லுங்க. நானும் பிரியங்காவும் லவ் பண்றோம். ஏய், நீ பண்றேன்னு சொல்லு, நானும் அவளும் பண்றோன்னு சொல்லாத. என்ன பண்ணலாம் இப்ப சொல்லுங்க. அம்மா நீ என்னமா சொல்ற? ஜட்ஜ் ஜெயா அவர்களே சொல்லுங்க மார்கரெட், என்ன உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லுங்க மார்கரெட். ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. என்னோட ஒரு வியூ பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து 6 மந்த்ஸா ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இவர்கிட்ட இருந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு. சோ இந்த லாஸ்ட் கடைசி நிமிஷத்துல வந்து கைவிட கூடாதுன்னு தான் என்னோட அபிப்பிராயம். ரோஸ்லின் நீங்க என்ன சொல்றீங்க? ரோஸ்லின், அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒண்ணும் கேட்கலையே, இவரா வெளியே வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லையா? இதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. இந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ்ல நானும் பார்த்தேன். முதல்ல நீங்க தான் வந்து அதை எடுத்து கையில நிராகரிக்க கூடாது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் சரி, நம்ம தூக்கி எறிய வேண்டாம், பொருளை வேஸ்ட். ஓகே, ராபர்ட் மெக்லேவ் என்ன சொல்றாரு? ராபர்ட் மெக்லேவ், வாட் யூ டெல் அபௌட் ராபர்ட்? உங்களோட தீர்ப்பே. அவர் அன்னைக்கா பார்த்து லீவ் போட்டிருக்காரு, அவரை விட்டுலாம். ஜேக்கப், எனக்கு புரியாது. ஏங்க ஐயா, எனக்கு காசு வரல. ஓகே, சோ ஜேக்கப், ராபர்ட் மெக்லேவ் அண்ட் மார்கரெட், ரோஸ்லின் இவங்க சொல்லதை வச்சு நாங்க ஒரு இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்புக்கு வருது. அந்த தீர்ப்பு என்னன்னா, இது வந்து பார்த்தனா கலாச்சாரம் வளர்ற இடம், இங்க கசமுசாலா நடக்க கூடாது. ஓகேவா? இது ஒரு லட்சியம் வாய்ந்த இடம், இங்க லவ் பண்ணக்கூடாது. ஓகே, கலையை வளர்க்கிற இடம், இங்க கள்ள தொடர்பு இருக்க கூடாது. ஓகே, அந்த நெட்டையா ஒரு பையன் இருக்கால, அவன் ஆசைப்படலாம். உனக்கு ஏற்கனவே 3 வச்சிருக்க, உனக்கு எதுக்கு 4ஆவது? ஆமா, இங்க வாமா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஓவரா மேக்கப் போடாதன்னு சொன்னா கேக்குறியா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னு எடுத்து போட்டுக்கிற, ஏசியன் பெயிண்ட்ஸ் தராங்கன்னு சொல்லி. ஜட்ஜ் சார், எனக்கு வேணாம் சார், எனக்கு இவரதான் சார் பிடிச்சிருக்கு. பென்னி சார், எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. நல்லா சொன்னீங்கன்னா எங்க ஊர்ல உங்களுக்கு செலவு வைக்கிறேன். நல்லா சொல்லவே மாட்டேன். எப்ப டயலாக் சொல்லணுமோ அப்பெல்லாம் சொல்லாத. ஜட்ஜ் சார், கொஞ்சம் நீங்க வாங்க, கிளம்பி. மக்கப்பா, அது கம் போட்டு ஒட்டி இருக்காங்க. இன்னைக்கு எடுக்க முடியாதா? கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதெல்லாம் ஆணி அடிச்சு வச்சிருக்கு தெரியுமா? ஓகே, இந்த கமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். ஐயா ஐயா, கடைசி ஒரு சான்ஸ் கேட்டுக்கிறேன் ஐயா. சாங்ஸா? சாங்ஸா? என்னடா கடைசியா ஒரு சான்ஸ்? அட ஏதோ ஒரு கன்றாவி இருங்க. நல்ல சாங்ஸா கேளுங்க, புது சாங்கா கேளுங்க. பிரியங்கா கை கொடு தயவு செஞ்சு. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வரணுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்டே சொல்லி எதனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம் நான். எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச போலீஸ் தான் போ. ஏதோ ஒரு ஹியூமர் இப்ப நீ ட்ரை பண்ண, அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சும்மா கைய பிடிக்கிறதுக்காக அதை பண்ணிக்கிறான் அப்படியா? ஓகே, இந்த ஹியூமர் பண்ணதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றீங்க, எனக்கு புரியுது. அதுக்கு நீங்க எந்த விதமான ஒரு கமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. பாட்டுக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் நீ வந்து பாரு, என்ன சாக்குன்னு நல்லா ஹாயா உட்காரத, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ வெரி மச். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. விக்ரம்காக ஒரு பெரிய கைத்தட்டல். முருகன் சார், மிஸ்டர் மூமு சொல்லுங்க. இப்பயாவது கொஞ்சம் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க, புரியுதா? ஃபைனல்ஸ்ல அத்தனை பேர் இருப்பாங்க.
அங்கெல்லாம் இந்த மாதிரி டைலாக் மறந்து போய் நின்னு அதுவும் லைவ் போவோம் புரியுதா? அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். கவலையப்பட மாட்டீங்களா? நீ ஏன் கவலைப்பட மாட்ட? நாங்க கவலைப்படணும், டீம் கவலைப்படணும். ஃபைனல்ஸ்ல தான் நான் இப்படி டைலாக்லாம் சொல்லி தர மாட்டேன். யாருமே நாங்க சொல்லி தர மாட்டோம். ஏன்னா நாங்க எங்களோட விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது எங்களுக்கு டைம் ஆயிடும். எதிர்பார்க்காதீங்க, கரெக்டா டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்க சொன்ன அட்வைஸ், நீங்க தேங்க்யூ சொல்லலாம். நீங்க சொன்ன அட்வான்ஸ், நீங்க சொன்ன அட்வைஸ்க்கு பாத்தியா? நான் சொன்ன அட்வான்ஸ் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்ல வர பாத்தீங்களா? இல்ல உங்களுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் 25,000 கொடுத்துருக்கேன். நல்லா கொடுத்த நீ. எனக்கு வரல. எனக்கு வரணும், அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் நான். அது அவங்களுக்கு வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே, கண்டிப்பா. வயர் டிரான்ஸ்ஃபர்னா என்ன? வயர் டிரான்ஸ்ஃபர்னா எப்படி பண்ணுவாங்க? எதுல பண்ணுவாங்க? ஒயர்ல போடுவாங்க. வயர்ல பண்ணுவாங்க. காசு அப்படி உருட்டி உருட்டுன்னு இப்படி உள்ள போடணும் இல்லையா? ஆமா, ரவுண்ட் ரவுண்டா. ரவுண்ட் ரவுண்டாவா? ரோலிங் ரோலிங்க. இனி 15 இயர்ஸ் இல்ல சார், நீங்க சொன்னீங்க இல்லையா உன்னி சார், நஹி இனி 100 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எப்படி கோயம்புத்தூருக்கு வர போறீங்க சொல்லுங்க? பஸ் இல்ல ட்ரெயின் இல்ல ரூட் ஃளைட் எல்லாம் தெரியும் இல்ல? கோயம்புத்தூர் ஒரு முறை போயிருக்கேன். அது ஒரு நகைக்கடை விஷயமா போயிருப்பேன். நகைக்கடையா? ஓட்டெல்லாம் வச்சு ஓட்ட போடுறது. ஏமா இதை நீங்க இப்படி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்புறம் என்ன ஃபாலோ பண்ண போறாங்க? கொஞ்சம் அமைதி இருங்க. ஏன்னா யாரு திருடுறான் எவனே தெரியாம இருக்கு. அப்புறம் கடைசியில் இவன் கூட இருக்கும் அப்படின்ற 2 பேரும் கூட இருக்குமா? நீங்க தான் என்ன தெரியுமா, நான் அப்படி மாட்டின உங்களை 2 பேரும் மாட்ட விட்டுருவேன். இனி எந்த நகை கடை ஓப்பனிங்க்கு நீ போக முடியாது ரே. 3 பொண்டாட்டி ஃபைனல்ஸ்க்கு வருதா? இல்லையா? சரி ஓகே, நான் பாத்துறேன் விடு. இப்போ நீ ஏன்டா அதை பாத்துக்கிற? நான் பாத்துக்கிறேம்மா, எல்லாம் எனக்கு அண்ணி மாதிரிமா. அப்படியா? அண்ணா ஓட்டு வேணுமா வேணாமா? வேணும்ல. ஓகே, இந்த முத்தமிழ் நாட்டிலே 3 பொண்டாட்டிகளை வைத்து உங்களை வாரம் வாரம் என்டர்டெயின் செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய மூக்குத்தி முருகன் அண்ணன் வரவிருக்கும் 10ஆம் தேதி சூப்பர் சிங்கர் எலெக்ஷன்ல நிக்கிறார். அவருக்கு உங்கள் ஓட்டுகளை மூஞ்சி அப்படி வைக்காத, போடுற அழுத்துறோம் வேற எங்கேயா அழுத்துற போறாங்க. சிரிச்ச மாதிரி வை. ஓகே, இவரை நீங்கள் வெற்றியாளராக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூகுளில் சூப்பர் சிங்கர் ஓட் என்று டைப் செய்தால் அண்ணனின் திருமுகம் சிறப்பாக பளிர் என்று தெரியும். அவர் பல்லில் ஒரு பிலிங் தெரியும், மூவுக்கு நன்றாக ஜூம் ஆகி தெரியும். அங்கே போய் குத்து குத்து என்று குத்துங்கள், 50 ஓட்டுகளையும் இவருக்கே கொடுங்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா நீங்க தான் சொல்ற சொல்லிக்கோங்க. என்ன சின்னம் உங்களுக்கு? என்ன சின்னம் அதையும் சொல்றீங்க. ஆமா சின்னம் சொல்லலையா? ஏன்பா சொல்லாம இருக்கீங்க? மூக்கு சின்னம் தானே. ஓகே, மூக்கு சின்னத்தில் உங்கள் வாக்கு அதை மட்டும் சொல்றீங்கய்யா. மூக்கு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட். எப்படி இது மட்டும் வந்துச்சு பாத்தியா? டைலாக் டேக் வாங்காம. அதான் திருத்து. மக்களே, மூக்குத்தி முருகன் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஃபைனல்ஸ்ல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள்ல போய் சூப்பர் சிங்கர் ஓட் அப்படின்னு நீங்க